நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். சொல்லாமா? கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் தாங்கிய நடத்தினீரே. வழிகளை திறந்தீர் தேவனை உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர் தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். பண்ணலாமா? கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். ஆமென். எத்தனை தடைகள் வந்த போதும் அவர் அற்புதமாக நம் கரம் பிடித்து நடத்தினார். ஆமென். எத்தனை பேர் நன்றியோடு சொல்ல போறீங்க? ஆண்டவரே, எத்தனை சிச்சுவேஷன்ஸ்ல வந்தாலும் ஆண்டவரே நீங்க எங்க கரம் பிடிச்சு நடத்துனீங்க. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீர். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே தேவனை உம்மை துதிப்பேன். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீர். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர் தேவனை உம்மை துதிப்பேன். ஆமென். நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர் தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். சொல்லமா? கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றி சொல்லாமா? கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். ஆமென்.
கரங்களை தட்டி தேவனை வாழ்த்துவோமா இந்த காலை வேளையிலே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு பாடலை கூட பாடுவோம், ஒரு தெரிந்த ஒரு பாடல் எல்லாரும் பாடுவோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் பாடி நம்ம தேவனை துதிப்போமா? சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அழித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் இரவை அழித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் சுயம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் புதிரம் சிந்தி மரித்தார். முதலாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். முதலாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். பாடுமா? வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். பாடுவோமா அந்த பாடல? அவரே நம்முடைய நல்ல மேய்ப்பரா இருக்கிறார், அவரே நம்முடைய நண்பனா இருக்கிறார். இந்த பாடலை ஒரு முறை பாடி தேவனை துதிப்போமா? நல் மேய்ப்பராக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல் மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். 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 Glory Father. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசுடைய கிருபை, தேவனுடைய கிருபை நம்மோடு எப்பொழுதும் இருக்குது. எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் அவருடைய கிருபை நம்மளோடு இருக்குது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் மாறாததா இருக்கிறது. அந்த பாடலை பாடுவோமா? ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் கிருபையை நினைத்து நம்ம பாடுவோமா? கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை தாங்கி நடத்தியதே, தாங்கி நடத்தியதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தியதே, ஆண்டு நடத்தியதே. கர்த்தர்
நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தியதே, ஆண்டு நடத்தியதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தியதே, ஆண்டு நடத்தியதே. கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரம் பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்ணின்மணி போல பாதுகாத்தாரே, அதை நினைத்து நம்ம பாடுவோமா? அனுதினமும் நம்மளை கரத்தை பிடித்து நடத்துறாங்களே, அதை நினைத்து பாடுவோமா? வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனுமீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனுமீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். Thank you Lord, thank you Father. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவராய் இருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம் தேவனே அப்பா.
உம்முடைய கிருபை அப்பா என்றென்றும் அப்பா எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. எத்தனை பேர் இந்த பாடலை உணர்ந்து பாடுனீங்க? நம்மளை தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல எத்தனை பேரை சுமந்திருக்கிறாங்க, என்ன சுமந்திருக்கிறாங்க? அதே மாதிரி எத்தனை பேரோட சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் நம்மளை சுமந்து தோள்ல சுமந்து நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஸ்டான்ஸாவை பாடுவோமா? நம்ம கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே, கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. பாடுவோமா? தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். தேவனை துதிப்போமா? கரங்களை தட்டி தேவனை துதிப்போமா? ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமும் மானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னத்தினால நிறைத்திருக்கிறீங்க அப்பா, அதற்காக நன்றி தேவனே அப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உம்மை நாங்கள் பாடி துதிக்க அப்பா இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். ஒரு பாடல பாடி நம்ம ஆராதனைக்குள்ள செல்வோம். உயரமும் உன்னதமானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமல் உள்ளவரவர், சேரக்கூடா ஒழிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமல் உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒழிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின்
பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், ஆல்பாவும் ஒமேகா ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், ஆல்பாவும் ஒமேகா ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின். அவரை உயர்த்துவோமா? நம்ம இந்த வந்த இடத்திற்கு அப்பா, இந்த நோக்கமே அப்பா உம்மை உயர்த்துவதற்காக. லார்ட், நீ பரிசுத்தர் அப்பா, நீ பரிசுத்த தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் தேவனே அப்பா. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. We have come here, இந்த இடத்திலே நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்த வந்திருக்கிறோம். அது எல்லா நாமத்திலும் அவருடைய நாமம் மேலான நாமமா இருக்கிறது. சேனைகளின் கர்த்தரை அப்பா, அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்த வந்திருக்கிறோம். பாடுவோமா? எல்லா நாமத்திலும் மேலானவன், முழங்கால் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவோம். அவரை உயர்த்துவோமா? துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவரே சுவை உயர்த்திடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்த தேவனே உம்மை உயர்த்துகிறோம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, 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 ஆமென். சேனைகளின் தேவனை நம்ம கைத்தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீதியான காரியங்களை ஒவ்வொன்றையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே அப்பா. அப்பா உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தேவனே அப்பா. அப்பா வார்த்தை அப்பா, நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தையை அப்பா நீங்கள் கொடுங்க தேவனே அப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நேச பிதாவே, ஆமென்.
அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்காக பிரதர் பாலாவை அனௌன்ஸ்மெண்ட்காக பிரதர் பீட்டர் அவங்கள. பிரைஸ் லார்ட் சர்ச். தேவனோட சமாதானம் நம்மோடு இருக்கட்டும். அனௌன்ஸ்மெண்ட்க்கு முன்னாடி இப்போ நம்ம மகளிர் மாதமாக நம்ம சபையில் கொண்டாடுறோம். ஸோ அதை முன்னிட்டு எனக்கு பர்சனலாக என்னோடய லைஃப்பில் சில லேடிஸ் கிராஸ் பண்ணவங்களை பற்றி நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். சில பேர் முதலாக என் அம்மா பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனக்கு ஒரு 15-16 வருஷம் முன்னாடி நான் கர்த்தரை ஏற்றுக்க போது ஆரம்பத்தில் அவங்க சீக்கிரமாக அந்த விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள அகென்ஸ்டாக இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து கேத்தலிக் பேக்ரவுண்ட். ஸோ அந்த டைமில் எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க எதிர்ப்பு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சமாதான நிலைக்கு வந்தாங்க. அவங்க என்னை சர்ச்சுக்கு போக விட்டாங்க, எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ இந்த காரியங்கள் நான் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலை ஸ்தலங்களில் போகும்போது நான் ஹிந்து சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் இருக்க போது அவங்களோட நான் சமாதானம் இருக்க கற்றுக்கிட்டேன். எப்படி எங்கள் வீட்டில் சில வாக்குவாதங்கள் வந்து சில விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ண போது எப்படி நாங்கள் வீட்டிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் அங்கே நான் போய் என்னோடய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அதை பார்க்க முடிஞ்சு. அவங்களோட கேட்குறதும் அவங்களோட விசுவாசம் பற்றி பேசுகிறதும் என்னோடய விசுவாசம் பற்றி சொல்கிறதும் அது ஈஸியாக எனக்கு யூஸ் ஆச்சு. அடுத்ததாக என்னோடய மாமியார் பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களோட லைஃப்பில் வந்து கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு பாரப்பட்ட ஒரு லேடி. ரொம்ப முன்னாடி கர்த்தருக்காக வந்து நான் ஒரு பைபிள் காலேஜ் போகணும், சில காரியங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ வீட்டு சூழ்நிலையினால் அதை அவங்க பண்ண முடியல. பல வருஷங்கள் கழிச்சு லாஸ்ட் இயர் தான் அவங்க வந்து அந்த ஒரு 1 இயர் பைபிள் கோர்ஸ் மாதிரி முடிச்சு இப்போ அவங்க ஃபீல்டு சுவிசேஷம் பண்ணி செய்கிறதுக்காக அவங்க இப்போ ஆயத்தப்பட்டுருக்காங்க. ஸோ கர்த்தருக்காக எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அவங்களை பார்க்க முடியுது. ஸோ இதை பார்த்து நான் அவங்களுக்கு எல்லா சர்ச்சில் லேடிஸ் நான் உற்சாகப்படுத்துகிறேன். எப்படி தீமோத்தி வந்து தன்னோட சிறு வயசில் அவங்க அம்மாவோட யூனிஸ் அப்புறம் அவங்க பாட்டி லோயிஸோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து அவர் ஒரு நல்ல மனிதனாக வந்தார், ஒரு ஊழியக்காரனாக மாறினார். அதே போல் சபையில் வந்து ஒரு ஓல்டர் லேடிஸ் எங்கள் லேடிக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு என்னோடய ஃபேமிலியோட லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி மெயினாக ஆர்க் விக்டரி சர்ச்சோட எல்லா லேடிஸ்க்காக உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் எடுக்கிற உங்களோட ஸ்தானங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு தலைமுறைகள் ஊழியக்காரங்களாக வருவாங்க, கர்த்தர் பிடிச்ச பிள்ளைகளாக மாறுவாங்க. அப்படி இல்லாத போது அது ஒரு ரிவர்ஸ் காரியங்களாக போகும். இன்றைக்குள்ள ஜென்ரேஷனில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம், தவறான விஷயங்கள் நடக்கிறது பார்க்குறோம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கான விஷயங்கள் இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொசிஷனில் இருக்கோம். ஸோ நான் உற்சாகப்படுத்துகிறேன், கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செய்யும். இன்றைக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்ப்போம். நம்மளோட சபையில் எல்லா புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு ஒரு தமிழ் ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம பர்சனல் ப்ரேயர்ஸ்க்காக விசேஷித்தாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் கலந்து கொள்ளுமாறும் எல்லாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். அடுத்ததாக சபையில் ஞானஸ்நான ஆராதனை ஆயத்தம் பண்ண போகிறாங்க. அதுக்காக யாரெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்காங்களோ, இயேசு தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க அடுத்த நடவடிக்கையாக அவங்க ஞானஸ்நானுக்கு ஒப்பு கொடுக்கப்பாரு யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க சர்ச் ஆஃபீஸில் பேர் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக உமன்ஸ் அவங்களோட அந்த மந்த் செலிப்ரேட் பண்ணுறதுனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குடி ஸ்டால்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதில் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம், இருக்கிறோம். அதே போக அடுத்து 29th வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கர்த்தரோட தாளந்துங்கள் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி யாரெல்லாம் நம்ம சபையில் உள்ள சகோதரிமார்கள் தன்னோட பெயர்கள் வாலண்டியர்ஸ்களை கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன தாளந்தாக இருக்கலாம், சிங்கிங்காக இருக்கலாம், டான்ஸிங்காக இருக்கலாம். கர்த்தர் என்ன தாளந்துங்கள் கொடுக்குறாரோ அது கர்த்தருக்கு நாம மையப்படுற மாதிரி அந்த ஈவெண்ட்டில் யூஸ் பண்ண மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து கடைசியாக கொரியன் கிளாஸஸ் அதுக்காக நம்ம சபையில் ஆயத்து பண்ணப்பட்டிருக்கு. அதுக்காக ப்ரொஃபஸர் ஹெலன் கிம் அவங்க தான் லீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளாஸஸ்க்காக கூட சர்ச் ஆஃபீஸ் அணுகுமாறு கூட யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க பேர்கள் கொடுத்து என்ரோல் பண்ணிக்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது எல்லா விஷயங்கள் கர்த்தரோட நாம மையப்படுறதுக்காக தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம். எல்லாம் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ விக்டர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ், ஸோ இந்த நேரத்துலையும் சபைக்கு நம்ம யாராவது புதிதாக வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் இன்றைக்கு தான் நம்ம முதல் முறையாக வந்திருக்கின்றோம்.
இல்லாட்டி பல நாட்களுக்கு பிறகு நாம் வந்து சபைக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் வந்து இருக்கிற இடத்தில் ஏழ்மை நிற்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். anyone in the house for the first time? முதல் முறையாவது யாராவது வந்திருக்கிறோமா சபையில்? இல்லாட்டி பல நாட்களுக்கு பிறகு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம வந்து ஏழ்மை நிற்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிரேட். ஸோ எல்லாரும் வந்து இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுற நேரத்தில் நானும் வந்து எங்கள் அம்மாவை வந்து நான் வந்து பாராட்ட விரும்புகின்றேன். அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தோடு நெருக்கத்தோடு என்னையும் என்னுடைய சகோதரியை வந்து வளர்த்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் நிறைய நேரத்தில் சாட்சியில் கேட்டிருப்பீங்க, எங்கள் அம்மா வந்து இயேசு கிறிஸ்து அறிந்தவர்களாக இருந்தாலும் பலவிதமான எதிர்ப்பு நிமித்தமாக பல வருஷங்கள் வந்து இயேசுவை வந்து விடுதலையோடு ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஆனாலும் கூட வந்து அவங்க வந்து ரகசியமாக, எப்போவுமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலேருந்து அவங்களுடைய ஒரு விசுவாசம் என்னென்னா, எனக்கு என்னுடைய தலகாணி கீழே வந்து பைபிள் வச்சா நான் வந்து நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். எப்போ எங்கள் அப்பா அதை கிழிச்சு போட்டுருவார், ஆனாலும் கூட எங்கள் அம்மா தொடர்ந்து எப்படியாவது இந்த ஒரு பேஜாச்சும் 2 பேஜாச்சும் என் தலகாணி கீழே வைப்பாங்க. ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்தே அது ஒரு பழக்கமாக இருந்தது. அதே போல் வந்து ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயாக வந்து அவர்கள் வந்து காணப்பட்டாங்க. பல வருஷத்துக்கு பிறகு என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்டார். எங்களுடைய குடும்பம் வந்து ரட்சிப்புக்குள்ளாக வந்தது. சில ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் வந்து எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வந்து பிரிஞ்சிருந்தாங்க. என்னால் அவங்க தான் வளர்த்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவை நான் கண்டிப்பாக நான் வந்து பாராட்ட வாஞ்சிக்கின்றேன். அதே போல் வந்து அஞ்சலி குறித்து சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அஞ்சலி வந்து எப்படின்னா, நான் வந்து என்னை வந்து நீங்கள் புல்பிட்டில் பார்க்கலாம், நீங்கள் சர்ச்சில் லீடர்ஷிப்பில் வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து பேக்ரவுண்டில் வந்து நான் வந்து சில நேரத்தில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது போல் காணப்படலாம். அதனால் வந்து பல நேரத்தில் வந்து நான் சோர்ந்து போகிறது உண்டு. ஆனால் வந்து அஞ்சலி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஷி வில் நாட் கிவ் இட் அப். அமைதியாக இருப்பாங்க, பட் வந்து அந்த சில காரியத்தை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக, அது ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம், சில விசுவாசமாக இருக்கலாம், ரொம்ப ஈஸியாக வந்து ஷி வில் நாட் கிவ் அப். அதுக்காக நான் வந்து அஞ்சலியை வந்து நான் வந்து பாராட்ட வாஞ்சிக்கின்றேன். ஸோ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இந்த நேரத்திலையும் பாரதி வந்து இந்த நேரத்திலையும் சபைக்காக ஜெபிக்கும்படியாக நான் அழைக்கின்றேன். பாரதி ஜெபிக்கின்ற நேரத்தில் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து சபைக்காக நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு ரிக்வெஸ்ட், சரிங்களா? வாங்க பாரதி. ஒரு ரிக்வெஸ்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட், எஸ்பெஷலி நம்மளுடைய சர்ச்சில் வந்து பிகாஸ் 8 o'clock சர்வீஸ் 10 o'clock சர்வீஸில் வந்து அநேக பேர் இருக்கிறதுனால இந்த கார் பார்க்கிங்கில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிஞ்சிருக்கிறேன். கண்டிப்பாக ஐ டோன்ட் நோ என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து நான் ஆப்போசிட் லேண்ட் வந்து நான் கேட்குற நேரத்தில் வந்து கேட்டுட்டு அவர் அந்த லேண்ட் ஓனர் வந்து நல்லா தெரியும். அவர்கிட்ட போகும்போதெல்லாம் நீங்கள் அந்த இடத்த வாங்கிக்கோங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாரு, சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு ரெண்ட்டுக்கு கேட்கலான்னு கூட வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே வந்து அதோடைய விலையெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ பட் மற்ற இடத்துல வந்து எப்படி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், சர்ச்சுக்காக ஒரு பெரிய இடம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் சிலர் பின்னாடி சிலர் பார்க் பண்ணுறதுனால, சிலர் பக்கத்தில் இன்னொருத்தர் பார்க் பண்ணுறதுனால சில ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம அடுத்த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரே சபையாக இருக்கிறோம், ஒரே குடும்பமாக இருக்கின்றோம். ஸோ நம்ம ஒருத்தரை கொஞ்சம் பேர் பண்ணி தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இதில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு நம்ம இருக்கும்படியாக நான் உற்சாகப்படுத்துகின்றேன். ஈஸியாக நம்ம வந்து கோவப்பட வேண்டாம். அதே போல் வந்து நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்க, ஓகே இதுக்காக வேறு ஏதாவது சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர். வி வில் see how we can try to bring it out. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இதோடு வந்து பாரதி வந்து சபைக்காக பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பார். நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம் அவரோட சேர்ந்து. நம்ம வந்துட்டு சபைக்காக ஜெபிக்கலாம். நான் கொஞ்சம் பேர்களை படிக்கிறவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க, அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். ஆன்டி ஸ்வர்ணலதா, சிஸ்டர் சுவர்ணா அவங்களுடைய அம்மா, சிஸ்டர் ஜெசிந்தா அவங்களுடைய பிரதர், அஸ்வின் அவங்களுடைய ஃபாதர்-இன்-லா, அங்கிள் சத்யபாலுக்காக, சிஸ்டர் ஷைனியோடைய ஃபாதர்-இன்-லாக்காக, ஆன்டி எஸ்தருக்காக, கிரேஸ் சிஸ்டர் அவங்களுடைய அம்மாக்காக, சிஸ்டர் சாவித்ரிக்காக, சிஸ்டர் பிரியங்கா. ஸோ இவங்க எல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க.
நம்ம வந்துட்டு இவங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும்போது 2 காரியங்கள் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், பேதுருவை கொலை செய்யும்படியாக அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து வைத்திருக்கும் பொழுது அங்கே நம்ம படிக்கிறோம், சபையார் வந்துட்டு ஊக்கமாக ஜெபித்தார்கள் என்று. அந்த ஜெபத்துக்கு அப்புறம் நடந்ததை பார்த்தீங்கன்னா, தேவ தூதன் அந்த சிறையில் இறங்கினார். அந்த சங்கிலிகள் எல்லாம் தானாக அறுக்கப்பட்டு பேதுரு விடுதலையாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அதுபோல நம்ம யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று. ஹல்லேலூயா. இப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நாம் ஏதாவது ஒரு சிறையிருப்பில் இருந்தோம்னா நிச்சயமாக தேவன் விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒரு சத்தம் போட்டு நம்ம ஜெபிக்கலாமா? நம்மளுடைய ஜெபம் பரலோகத்தை எட்டும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ ஆண்டவரே, நாங்கள் படித்த ஆண்டவரே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய தாய் தகப்பனை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ராஜா. என் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே, எங்களுக்காக பாடுகளை அனுபவித்தவரே, அப்பா உதவி செய்யுங்க. இதோ உம்முடைய ரத்தம் ஆண்டவரே, அந்த ரத்தத்தின் வல்லமை இதோ இந்த நேரத்தில் அவர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி தகப்பனே, இதோ இவர்களுடைய படுக்கையின் காரியங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க கரம் ஆண்டவரே அப்பா அவர்களை தொட்டு எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ இந்த நேரத்திலையும் ஆண்டவரே, இங்க கூடியிருக்கிற அத்தனை பேரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்க ரத்தத்தினால ஒவ்வொருத்தரையும் வேலி அடைங்க. எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு நெருக்கடியோ, எந்த ஒரு பிரச்சனையோ இதோ ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு அப்பா நீர் வேலி அடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திலையும் தகப்பனே, எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய பெரிய இடத்திற்காக ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அறிவீர் ஆண்டவரே, நெருக்கங்களை நீர் அறிவீர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுவீராக ஆண்டவரே, நன்மைகளை செய்வீராக தகப்பனே. இதோ எங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள அல்ல, இன்னும் அநேகரை ஆண்டவரே அப்பா உம் பக்கம் திருப்பும்படியாக, இன்னும் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். இதோ எங்களுடைய சபையின் ஊழியங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெட்ராஸும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ரக்ஷக்கும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் நடத்துவீராக தகப்பனே. அப்பா நீர் நடத்துவீராக. இதோ இந்த நேரத்திலையும் ஆண்டவரே, இதோ வட இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நெருக்கங்களை மாற்றுவீராக. இதோ சபைக்கு விரோதமான காரியங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உன்னை தொடுகிறவனின் கண்ணின் மடியை தொடுகிறான் என்று சொன்னீரே. இதோ அந்த வார்த்தையின்படி தகப்பனே அப்பா அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பயந்து நெருக்கப்படாதபடிக்கு இன்னும் உற்சாகமாக எழும்பும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. எல்லா ஜெபங்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தாழ்மையோடு எடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்க ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது ஆஃபரிங் ப்ரேயர்க்காக பெனி. பிரைஸ் லார்ட் சர்ச். நம்ம சர்ச்சில் வந்து விமன்ஸ் டே வந்து 1 month செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மென்ஸுக்கும் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ. ஸோ நேற்று வந்து ஒரு 2 பேரை பற்றி பேச சொன்னாங்க. ஒரு விமனை பற்றி பேச சொன்னாங்க. ஒரு விமன் பற்றி பேசினா வந்து இன்னொருத்தவங்க கோச்சிப்பாங்க. எனக்கு 2 விமனுமே வந்து 2 கண்கள் மாதிரி. ஸோ ஃபஸ்ட் என்னோட அம்மா இஸ் அ பர்சன் ஹூ லவ்ஸ் மீ அன்கண்டிஷ்னலி. என்னென்னா வந்து லவ், சாக்ரிஃபைஸ், ப்ரேயர் அதெல்லாம் இல்லை. அவங்களோட அதெல்லாம் இல்லை அப்படின்னா வந்து நான் இங்கே நிற்க முடியாது. நான் வேறு எங்கேயா இருந்திருப்பேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் மேத் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 + 1 = 2. பட் காட்ஸ் மேரேஜில் வந்து 1 + 1 = 1.
அதுதான் என்னோடய ஒய்ஃப், அவங்க பேர் ஜெனி. அவங்க வந்து ஷீ இஸ் த பர்சன் ஹூ லவ்ஸ் அண்ட் லிவ்ஸ் டுகெதர் அன்கண்டிஷ்னலி. என்னென்ன சாக்ரிஃபைஸ், ஐ மீன் அவங்க ஒரு 25 years 30 years வந்து வேறு இடத்துல இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம கூட வாழ்கிறது வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஸோ இந்த 2 விமனுக்கும் வந்து தேங்க்ஸ் காட் ஃபார் தேட். இதுதான் வந்து நான் ஷேர் பண்ண நினச்சேன். அண்ட் தென் ஆஃபரிங் ப்ரேயர், இட்ஸ் டைம் டு ஷோகேஸ் ஆர் ஜென்ராசிட்டி. நம்ம உதார்த்துவமாக கொடுப்போம். அதுக்காக நம்ம எழும்பி நின்று உங்கள் கரங்களில் எடுத்துக்கோங்க, காணிக்கை எடுத்துக்கோங்க. வில் ப்ரே அண்ட் தென் யூ. ஆன்லைனில் பார்க்குறவங்க QR கோடில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட காணிக்கை நீங்கள் செலுத்தலாம். லெட்ஸ் ஆல் ப்ரே டுகெதர். ஹெவன்லி ஃபாதர், அப்பா பிதாவே தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளுக்காக நெஞ்சி தகப்பனே ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் ஆஃபரிங் ப்ரேயருக்காக அப்பா ஆண்டவரே சபையாராக ஒருமித்து நாங்கள் அப்பா உம்மிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஃபார் காட் எவ்ரி திங் இஸ் பின் கிவன் பை யூ அப்பா ஆண்டவரே. அனைத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே ஆண்டவரே. பணம் உம்முடைய அப்பா ஆண்டவரே, பொருள் உம்முடைய அப்பா ஆண்டவரே. எவ்ரி திங் பிலாங்ஸ் டு யூ ஃபாதர் காட். இதை நாங்கள் அப்பா உமக்கு செலுத்துவதற்கும் அப்பா உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுவதற்கும் அது பிரயோஜனமுள்ளவராக இருப்பதற்கும் அப்பா எங்களிடத்தில் இருதயத்தை ஏவுங்க தகப்பனே ஆண்டவரே. அப்பா எந்த இருதயங்கள் கடினமாக இருக்கிறதோ அந்த இருதயத்தில் நீங்கள் பேசுங்க தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் உதாரத்துவமாக கொடுப்பதற்கும் அப்பா இன்னும் அதிகமாக உம்முடைய ராஜ்யம் வளர்வதற்கும் எங்களுக்கு உதவி பாருங்க அப்பா ஆண்டவரே. அதே போல் இந்த பணமும் அப்பா ஆண்டவரே வயசாக செலவு செய்வதற்கும் அப்பா ஆண்டவரே சர்ச்சில் உள்ள ஒவ்வொரு லீடர்ஸையும் அப்பா ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க தகப்பனே ஆண்டவரே. வி கம்ப்ளீட்லி ஆஸ்க் இன் ஜீசஸ் நேம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அழித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அழித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 கரங்களை தட்டி பாடுவோமா? நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 எல்லோரும் கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கலாமா? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து கொஞ்சம் சிரிங்க என்று சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமாக அவரை நம்மளுடைய ஜீவனாக இருக்கின்றார். ஒன்று சேர்ந்து
நல்மெய்ப்பராக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பராக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார், மேகங்கள் மீது ஒரு நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார், என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், 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 இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கலாம். நின்றவண்ணமாகவே நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மளோடு பேசும்படியாக நம்மளை அர்ப்பணிப்போமா? Can we commit ourselves? தேவனுடைய பிரசன்னத்தில் தன்னை விற்று கொடுக்கலாமா? ஆவியானவரே என்னோடு பேசுங்க என்று சொல்லி கேட்போமே. அப்பா இதாவே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறபடினால நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக, சபையாக கூடும்படியாக. ஆமாண்டவரே, எங்களுக்கு விஸ்தாரமான இடம் தேவையாக இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கின்றோம். எங்களோடு நீங்கள் பேசுங்க, உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே, இந்த நேரத்திலும் எங்க ஒருவரோடும் நீங்கள் பேசும்படியாக நாங்கள் அழைக்கின்றோம். எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய ஜீவனையும் நாங்கள் விற்று கொடுக்கின்றோம். நன்றி இயேசுவே. எங்களுடைய சூழ்நிலைகளோடு பேசுங்க, எங்களுடைய ஜீவனுடைய தேவைகளோடு நீங்கள் பேசுங்க. எங்களுடைய இருதயம் எந்த இடத்தில் மென்மையாக வேண்டும் என்று சொல்லி பேசுங்க. உடைய பிரசன்னத்தில் லார்ட், even the mountains melt. ஆவியானவரே, இருதயங்கள் ஆண்டவரே மாற்றப்படட்டும், சூழ்நிலைகள் ஜீவன்கள் மாற்றப்படட்டும். உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆராதனையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? Thank you so much worship teamக்காக நல்ல கரங்களை தட்டுவோமா? Thank you so much. Let's all be seated. நம்ம எல்லோரும் அமர்ந்து கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தைக்கு செல்றதுக்கு முன்பாக சில காரியங்களை சொல்லிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம செல்வோம். முதலாவது, போன வாரத்தில் நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், நம்மளுடைய ஒடிசாவில் இருக்கின்ற பாஸ்டர், சீனியர் பாஸ்டர் பாபுடைய மனைவி தேவனோடு போய் சேர்ந்திருக்கிறாங்க என்று சொல்லி. ஸோ போன வாரத்தில் நம்ம ஒடிசா போக வேண்டியதாக இருந்தது. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அந்த ஃபியூனரல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. ஆனால் அங்கே போயிருக்கிற நேரத்தில் விக்டரியோட சில சீனியர் லீடர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. பாஸ்டர் ஜோதி பிரசாத் அவரோடு நேரத்தை அதிகமாக செலவு செய்யும்படியாக தேவன் கிருபை செய்தார். பாஸ்டர் ஜோதி பிரசாதை குறித்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அயோத்தியாவில் நம்மளுடைய விக்டரி சர்ச் அங்கே நடத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை. அவர் இன்னும் அவருடைய சர்ச்சுக்கு அவரால் போக முடியல. அவர் ஒரு மாதம் ஒரு இடத்துல ஒரு சிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் பாஸ்டர் ஜோதி பிரசாத்காக, அவருக்கு 71 வயசு ஆகுது, சரிங்களா? நல்ல விசுவாசத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அயோத்தியாவில் இருக்கிற சர்ச்சுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நம்ம சில நேரத்தில் நம்மளுக்கு தேசத்தில் நடக்கின்ற காரியங்கள் நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லோருமே சென்னையில் இருக்கிறவர்கள் நாம் ரொம்ப தயவு பெற்றவர்கள். ஐ மீன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை நம்ம ஏனோ தானோ என்று சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ நம்மளுடைய சகோதரர்கள், ஐ மீன், இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் விக்டரி சர்ச்சஸ். அநேக சபைகள் இன்னைக்கு யூபி, உத்தராகண்ட், சத்தீஸ்கர், எம்பி, ராஜஸ்தான், அந்த மாதிரி இடத்துல அநேக சர்ச்சஸ் லைவ் சர்ச்சஸ் நடத்த முடியல. ஈவன் ஜூமில் சர்ச்சஸ் நடத்த முடியல. விக்டரி சர்ச்சில் குஷிநகரில் ஜூமில் நடத்தி கொண்டிருந்தாங்க. ஜூமில் கூட there been some unwanted elements have somehow they come in and அவங்களால ஜூமில் கூட சர்ச் நடத்த முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம தேசத்தில் இருக்கிறோம். நம்ம ஒரு பக்கத்தில்
ஓகே, நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடக்கலாம் நார்மலாக. ஐ டோன்ட் டாக் அபவுட் பொலிட்டிக்ஸ், பட் அகெயின் நம்ம வந்து இந்த லாங்குவேஜ் இஷ்யூஸ், இந்த டீலிமிட்டேஷன், இதோடைய முக்கிய காரணங்கள் என்ன என்று சொல்லி சிலர் வந்து அறிந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய தேசத்துக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேசத்தில் வந்து நல்ல ஜஸ்டிஸ், அதே போல் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், தேவன் தேசத்துக்காக வைத்திருக்கின்ற காரியங்கள் வந்து நம்மளுடைய தேசத்தில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கணும். இது முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், போன வாரத்தில் வந்து 2 நாளைக்கு முன்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஊழியக்கார், நீங்கள் எல்லோரும் அறிஞ்சிருப்பீங்க. சின்ஸ் வி ஆர் இன் கேமரா, ஐம் நாட் பிரிங்கிங் த நேம். அவர் வந்து அவர் இன்னொரு ஊழியக்காரனுடைய மகனை வந்து கொண்டு வந்திருந்தார். நான் வந்து நம்ம வந்து அவரோட வந்து சில நேரங்களை செலவு செய்யும்படியாக. அந்த ஊழியக்காரனுடைய தகப்பனார் வந்து இறந்து விட்டார். சாரி, அந்த மகனுடைய தகப்பனார் வந்து பல வருஷங்களுக்கு முன்பாக இறந்து விட்டார். சரிங்களா? ஸோ அவருடைய லைஃப்பில் வந்து நிறைய விதமான ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய விதமான போராட்டங்கள். ஸோ இது மாத்திரம் ஒரு கேஸ், ஒருத்தர் மாத்திரம் அப்படி இல்லை. நம்மளுடைய சென்னையிலேயே வந்து அநேகர் வந்து அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் ஒருத்தரையும் நான் வந்து உற்சாகப்படுத்த வாஞ்சிக்கின்றேன். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஜீவனில் விதைக்கிறத வந்து விட்டு விடாதீங்க. ஆமென். பணம், பொருள், இட்ஸ் இம்பார்ட்டண்ட், but it is not more important than what God has blessed in the form of family. Amen. நம்மளுடைய குடும்பத்தை தவிர, நம்மளுடைய குடும்பத்தை, ஐ மீன் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கல்லவா, லைக் the scripture says like this, what is the use if we gain the whole world and lose the own soul? முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தி ஆத்மாவை என்ன பிரயோஜனம் என்று சொல்லி, அதே போல் நம்ம முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்திட்டு நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய குடும்பத்தை விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் இட் இஸ் நாட் அ ரைட் திங். ஆமென். ஸோ நான் உங்களை ஒருத்தரையும் நான் உற்சாகப்படுத்துகின்றேன். நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஜீவனுக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக, தேவன் அவர்களுடைய ஜீவனை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும் ஒரு பக்கத்தில். அதே போல் நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் நம்ம தான் கொடுக்கணும். அது வந்து டீச்சர் பண்ணுவாங்க, சண்டே ஸ்கூலில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. சண்டே ஸ்கூலில் பண்ணுறது, டீச்சர்ஸ் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஆனால் நம்மளுடைய காரியங்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ரெண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், இதை வந்து யூ கேன் டேக் இட் அஸ் அ ப்ராஃபட்டிக் அட்ரன்ஸ். அநேகருக்கு வந்து பலவிதமான வரங்கள் இருக்கலாம். எனக்கு வந்து அது ஐ மீன் somehow ஐ ட்ரீம்ஸ். சரிங்களா? நான் ஒரு கனவை பார்த்தேன். சரிங்களா? ஒரு விஷயம் திருப்பியுமாக நம்மளுடைய சர்ச்சில் இருக்கிற சிலரை தான் அந்த கனவுல நான் வந்து பார்த்தேன். நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் வந்து இதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அவர்களுடைய ரிலேஷன்ஷிப், அவர்களுடைய உறவு வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு கீழே வந்து அவர்கள் வந்து ஒரு சில கவர்னன்ட், உடன்படிக்கையின் உறவுக்குள்ளாக வந்து போய்கொள்கிறத வந்து நான் வந்து பார்த்தேன். சரிங்களா? நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரோடையும் நம்ம வந்து ஊழியத்தை செய்யணும், எல்லாரோடையும் நம்ம வந்து நட்பை வச்சுக்கொள்ளணும். ஆனால் தேவன் உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் வச்சிருக்கிறாரு. ஸோ நீங்கள் யாரோட உங்களுடைய உடன்படிக்கை செய்து ஜீவிக்கிறீங்க என்று சொல்லி தேவன் அது மேலே கவனமாக இருக்கிறாரு. சரிங்களா? ஸோ உங்களுடைய உடன்படிக்கை நீங்கள் செய்கின்ற நேரத்தில் நீங்கள் தயவு செய்து தேவனுடைய பிரசனத்தில் இருந்து, அது என்ன மாதிரி உடன்படிக்கையாக, அது வந்து ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு மற்ற விதமான பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், பல விதமான காரியங்களாக இருக்கலாம். பட் உங்களுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், தேவன் உங்களை ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சு ஒரு லெவலில் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், டோன்ட் கோ டவுன் டூ மச் லோ இன் தட் லெவல். தட் வில் நெவர் கம் டுகெதர். சரிங்களா? அந்த லெவல்லேருந்து நீங்கள் கீழே வந்து போகக்கூடாது. நான் எந்த நபரை வந்து நான் கனவுல பார்த்தோன்னோ அவங்கக்கிட்ட நான் வந்து தனிமையாக நான் பேசுகிறேன், நான் தனியாக உட்காந்து நான் பேசுவேன். ஆனாலும் கூட சபையில் இருக்கிற ஒருத்தரையும் நான் உற்சாகப்படுத்த வாஞ்சிக்கின்றேன். தேவன் நம்மளோட பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உலகத்தில் வந்து வேகமாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டீம் தேவை, ஒருத்தர் ஐ மீன் முன் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்வொர்க்கிங்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் யாரோடு நம்ம நெட்வொர்க் பண்ணுறோம், யாரோடு நம்ம வந்து நம்மளுடைய கவர்னன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக
நம்மளுடைய ஜீவனை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இதோடு நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம வந்து செல்வம். நான் தொடர்ந்து அகைன் ஐம் பிரிங்கிங் த வேர்ட் ஃப்ரம் த ரூத். ஆனாலும் கூட வந்து நார்மலாக வந்து நான் எக்ஸ்போசிட்ரியாக வந்து நான் தேவனுடைய வார்த்தை எடுக்கிறது உண்டு, வசனமாக. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கான்செப்ட், ஒரு இன்ஸ்பிரேஷனலாக உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தை நான் வந்து கொண்டு வர வாஞ்சிக்கின்றேன். தேவன் இதுதான் என்னுடைய இருதயத்தில் போட்டிருக்கிறார் என்று சொல்லி நான் வந்து விசுவாசிக்கின்றேன். ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு வீடியோ கிளிப்பிங்கை பார்ப்போம். எத்தனை பேருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும்? There are some here. So ஒரு வீடியோ கிளிப்பிங் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து முன் செல்லலாமா? ஓகே. By the way, this is Anil Kumble. Oh, he's got on the helmet. Oh dear, he threw his eyes off the ball. I didn't see any sign of any injury there. That's a good sign. But he'll be winded a little bit. Yes, I actually think it's hit him below the helmet. It's fine, as you can see here now. And in that particular area, there isn't much protection. And I think Well, isn't that interesting? This is quite unbelievable. We were told that Anil Kumble is going to be on the next flight home. It's typical Anil Kumble. He's a fighter. Now the team think tank, like you mentioned, and first ball, the wrong one going back. This is a real competitor. Whenever you want to see one. Dangerous. It's a big shout. Is he out? Yes, he's out. Right in front of the stumps. Of course, on the match. Indian flags being waved by India supporters here. And the gamble of asking Kumble to come onto the field has worked. ஜாபுன்னா ஜாடை எலும்பு வந்து உடஞ்சி போய் இருந்தோம். அவர் வந்து பேண்டேஜ் போட்டுட்டு அவர் வந்து அந்த செஷனில் வந்து விளையாடினது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான விக்கெட்டையும் எடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஏன் நான் இந்த காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் உங்களுடைய ஜீவனில் நீங்கள் காயப்படுறீங்க, தோல்வியில் காணப்படுறீங்க, இழந்து போயிருக்கலாம் சில காரியங்களை. நீங்கள் காயப்பட்டு தோல்வியில் இருந்து சில காரியங்களை நீங்கள் இழந்து போய் நீங்கள் குனிந்து இருக்கின்ற நேரத்தில் உங்களாலையும் என்னாலையும் வந்து உங்களை பார்த்து வந்து பிசாசானவன் வந்து சந்தோஷப்படுவான். ஆனாலும் நீங்கள் காயப்பட்டும், நார்மலாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் வந்து இன்ஜுரி ஆகுறவங்க வந்து அவங்க சைட் லைனில் இருக்கணும், வெளியில் உட்காந்துட்டு இருக்கணும். காயப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நடுவில் வந்து விளையாடுகின்ற நேரத்தில் இதை பார்த்து எதிரிக்கு வந்து நர்வஸ் பிரேக் டவுன் ஆகிடும். சரிங்களா? அவனுக்கு என்ன பண்ணணுன்னே புரியாது உங்களை வச்சுட்டு. சரிங்களா? காயப்பட்டு தனி வெளியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அது நார்மல். ஆனால் காயப்பட்டு உள்ள வந்து எதிரியை வந்து அழிப்பது வந்து அதை பார்த்து பிசாசானவனே வந்து நடுங்கி போகிறவனாக காணப்படுகின்றான். ஸோ நான் ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்தில் காயங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டேன், தோல்வி இல்லை என்று சொல்ல மாட்டேன், வருத்தங்கள் சுமைகள் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட நீங்கள் காயத்தோடு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறதை காட்டிலும் நீங்கள் எழும்பி வந்து பிரகாசிக்கிறது ரொம்ப முக்கியம். Hallelujah. So I'm bringing this first point as knocked down but not knocked out. Amen. நான் வந்து knock down பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் வந்து இன்னும் வந்து நான் யுத்தத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லி நாம் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக. சில காரியங்கள் நீங்கள் ஜீவனில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய குடும்பத்துடைய காரியங்கள்லையும் நீங்கள் சில முயற்சிகள் எடுத்திருக்கலாம், அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். சரிங்களா? அது உங்களுடைய தவறு நிமித்தமாக இருக்கலாம், மற்றவங்களுடைய தவறு நிமித்தமாக இருக்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் தேவனுக்கு பின்பாக எழும்பி வர்றது அது ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. It is important that we quit dwelling on the misery. என்னுடைய ஜீவனில் இந்த தோல்வி நடந்து விட்டதே, என்னுடைய ஜீவனில் இந்த இழப்பு நடந்து விட்டதே என்று சொல்லி அதிலேயே நீங்க வந்து தங்கி இருக்கணும் என்று சொல்லி அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து எழும்பி நட என்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம எழும்பி நடக்கிறது, நம்ம எழும்பி பிரகாசிக்கிறது அது வந்து முக்கியமாக இருக்கின்றது. நீங்கள் காயப்படுகின்ற நேரத்தில், நீங்கள் தோல்வி அடைகின்ற நேரத்தில் எதிரியானவன் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், நீங்கள் ஒன்று செய்யாமல் இருக்க வேண்டும். எப்படியாவது நான் வந்து இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைச்சு கொண்டிருக்கலாம். இல்லை, நீங்க ஜெயத்தோடு இருக்கணும், நீங்கள் மேற்கொள்கிறவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கின்றார். ரூத்துடைய ஜீவனை பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியாக தான் காணப்பட்டது. and no wonder favor was looming all around her. Amen. அவளுடைய ஜீவன் அப்படியாக தான் காணப்பட்டது. So welcome to the arena of favor.
தயவு என்று சொல்கின்ற அறைக்குள்ளாக உங்களை வரவேற்கின்றேன். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, தயவு என்று சொல்கின்ற அறைக்குள்ளாக உங்களை வரவேற்கின்றேன் என்று சொல்லி. தேவனுடைய தயவு, யார் மேல தயவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நான் கண்டிப்பாக விசுவாசிக்கின்றேன். சில இடத்துல தேவன் காத்து கொண்டிருக்கின்றார். some places we may find as if favor is not very fair. Why is this? God has shown favor to this person and this person is saved and this person is not saved. We cannot question the sovereignty of God, but at the same time favor is looming over the people, those who are knocked down but not knocked out. Hallelujah. தயவு, தேவனுடைய தயவு வந்து அடி வாங்கியும் நான் எலும்புவேன்னு நிற்கிறோம்ல, ஆண்டவர் அந்த மாதிரி ஜனங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார். அடி வாங்கி உட்கார்ந்துறது வந்து அது கொஞ்சம் சரளமான காரியம். அடி வாங்கி நான் எலும்பாம இருக்கிறது வந்து அது சரளமான காரியம். ஆனால் நான் அடி வாங்கினாலும் கூட, நான் கீழே விழுந்தாலும் நான் எலும்புவேன் என்று சொல்கின்ற ஒரு காரியம் வந்து உங்களிடத்துலையும் வந்து என்னிடத்துலையும் வந்து காணப்பட வேண்டும். ஸோ இந்த இடத்துல ரூத் எப்படியாக இருந்தார்கள் என்று சொன்னால், சரிங்களா, ரூத் வாஸ், நான் போன வாரத்துக்கு முந்தின வாரத்திலையும் நான் வந்து சொல்லியிருந்தேன், ரூத் வாஸ் கேப்டிவேட்டட் பை த மிஸ்ட்ரி ஆஃப் ஃபேவர். தேவனுடைய தயவு என்று சொல்கின்ற அந்த தயவினால இழுக்கப்பட்டால், கட்டப்பட்டால். ஆமென். உங்களுக்கு எனக்கு மற்றவங்களை குறித்து சொல்ல முடியாது. என்னுடைய ஜீவனை நான் திரும்பி பார்க்கின்ற நேரத்தில் தேவனின் மேல வந்து கிருபையாக, தயவாக என்னை ரட்சித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்து என்னை இவ்வளவு தூரம் வழி நடத்தினது வந்து இது சுத்த தேவ கிருபை. அதற்காக நான் எந்த ஒரு நல் காரியத்தையும் நான் வந்து செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ. சரிங்களா? சோ நீங்க வந்து உங்களுடைய ஜீவன்ல தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவை நீங்கள் உணர்ந்து இருக்கிறீங்க என்று சொன்னால், அந்த தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவை வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு இருக்கிறீங்க என்று சொன்னால், நீங்க கசப்போடு இருக்க முடியாது, நீங்க வந்து கோபத்தோடு இருக்க முடியாது, நீங்க வந்து தயவு இல்லாமல் இருக்க முடியாது. யாரையாவது வந்து இன்னைக்கு வந்து நிறைய சில கிறிஸ்தவங்களா பாக்குறீங்களா, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா உம்னா மூஞ்சியா இருப்பாங்க. தயவுசெய்து என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட், யாரை பார்த்தாலும் கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் வந்து எரிஞ்சு விழுறது. எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்களே, சரிங்களா? பக்கத்தில் இருக்கணும் பார்த்து, ஏன்னா இது நம்ம வந்து ஒரு கிருபையை புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, உங்க மேல யாராவது தயவு காட்டும் போது நீங்க எப்படிங்க ரொம்ப கோவப்படலாம்? உங்க மேல யாராவது தயவு காட்டும் போது, இறக்கம் காட்டும் போது நீங்க எப்பவுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக, ஒரு தயவு காட்டாமல், கிருபை இல்லாமல் உங்களால் எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாதல்ல. நான் சொல்ற புரியுங்க? உங்க மேல நான் வந்து தயவை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து கிருபையை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஜீவன்ல தேவனுடைய இரக்கத்தை வந்து நான் உணர்ந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, யாராவது தப்பு பண்ணா நானும் கொஞ்சம் மன்னிக்கிறதுல வந்து கொஞ்சம் தாராளமாக இருப்பேன். அப்படிதானே? யாராவது சில தவறுகள் பண்ணா அது தவறு, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பாவம் பண்றது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட அவங்கள மனம் திரும்புதலுக்கு நேரம் அவர்களுடைய ஜீவனை திருப்பியும் கட்டக்கூடும் என்று சொல்லி அந்த விசுவாசம் வரலாம். எல்லா நேரத்திலையும் நம்ம ஒரு கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த கிருபையை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஜீவன் மூலமாக தேவனுடைய கிருபை வந்து வெளிப்பட வேண்டும். That was Ruth. She was captivated by the mystery of grace and she was committed to the ministry of grace. தேவனுடைய தயவினாலே இழுக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த தயவுடைய ஊழியத்தினாலே அவள் வந்து நடத்தப்பட்டாள். தன்னுடைய மாமியாரோட அவ்வளோ தயவாக இருக்கிறதை நாம் வந்து பார்க்கின்றோம். அது வந்து ரூத்துடைய ஜீவனாக காணப்பட்டது. ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் she was knocked down. எல்லாவற்றையும் இழந்து போயாச்சு. திருமணமாய் இளம் வயதில் வந்து தன்னுடைய கணவனை இறந்து போயிட்டாங்க. ஆனாலும் கூட something happened. தேவனை பிடிச்சிட்டாங்க. அந்த தேவனை பிடிச்சிட்டு அந்த தேவனை விடல, எலும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ தீர்மானிச்சாங்க. அவங்களுடைய நிலைமை ஒரு விதத்தில் யோபை போல ஒரு நிலைமையாக காணப்பட்டிருக்கலாம். யோபு வந்து எல்லாவற்றையும் இழந்து போனார் அல்லவோ? ஆமென். எழுந்து கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிக்கலாமா சீக்கிரமாக? யோபு 19வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து சீக்கிரமாக கொஞ்சம் நீங்க கொஞ்சம் உங்களை கான்டெக்சுவலைஸ் பண்ணி
யோபோடைய ஷூஸ்ல உங்களை போட்டு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. யோபு 19வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து வாசிக்கலாமா சீக்கிரமாக? தேவன் என்னை கவிழ்த்து, தேவன் மேல கோபமா இருக்கிறார் அவர் இந்த இடத்துல. தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள். நான் கடந்து போக கூடாதபடி அவர் என் பாதையை வேலி அடைத்து. புலம்புறாரு இந்த அதிகாரத்துல வந்து யோபு வந்து புலம்புறாரு. வாசிப்போம். என் வழிகளை இருளாக்கி விட்டார், என்னிலிருந்த என் மகிமை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். அவர் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். நான் அற்று போகிறேன், என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். நம்பிக்கை கூட யோபுடைய ஜீவனில் இல்லாதபடிக்கு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கின்றது. வாசிப்போம் தொடர்ந்து. அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார், என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவருடைய தண்டு படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராக போனார்கள். என் பந்து ஜனங்களை விலக்கி போனார்கள். என் சிநேகிதரை என்னை மறந்து போனார்கள். சிநேகிதர்கள் என்னை மறந்து போனார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதீசி ஆனேன். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என்னுடைய வேலைக்காரனுக்கு நான் கெஞ்சினா கூட அவன் வந்து பதில் கொடுக்காமல் காணப்படுகின்றான். என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள். என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. I mean he is saying I've just lost everything. என் எலும்புகள் என் தோலோட ஒட்டி. நீங்க வந்து யோபை கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்கெல்டன் பாக்குறீங்க இல்ல, அந்த மாதிரி யோபுடைய பிசிக்கல் லைஃப் வந்து மாறிவிட்டது. என்னுடைய எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. நான் எப்படியோ வந்து ஜீவிச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு இந்த இடத்துல வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாரு. சரிங்களா? எல்லாவற்றையும் இழந்து போய் நாக் டவுன், எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை சந்தித்து வைத்திருக்கிற எல்லா காரியத்தையும் இழந்து போனதுக்கு அப்புறம் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றார். ஆனாலும் கூட 25வது வசனத்தை வாசிக்கலாமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். நான் இவ்வளவு விதமான தோல்வியில இருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கின்றேன். என்னுடைய ஜீவன் ஒன்றுமில்லாமல் மாற்றப்பட்டிருக்கிறது. என்னுடைய நம்பிக்கை யாவற்றையும் நான் இழந்து போயிருக்கிறேன். ஆனாலும் கூட நான் திருப்பியும் ஏன் எழும்புகிறேன் என்று சொன்னால் என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா! நான் திருப்பியமாக எழும்புறதுக்கு ஒரே காரணம் என்ன என்று சொன்னால் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது என்று சொல்லி அல்ல, எனக்கு இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு என்று சொல்லி அல்ல, என்னுடைய இந்த மாதிரி பேக்ரவுண்ட், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது என்று சொல்லி அல்ல. நான் திருப்பியும் ஏன் எழும்புவேன், ஏன் பிரகாசிப்பேன், ஏன் நான் வந்து விடாமுயற்சியாக நான் காணப்படுவேன் என்று சொன்னால் என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா! அந்த மீட்பரை தான் ரூத் பிடித்துக் கொண்டு அவளுடைய ஜீவனில் தோல்விகள், காயங்கள், இழப்புகள் இருக்கின்ற நேரத்திலையும் அவள் தன்னுடைய மாமியாரோட தன்னுடைய தேசத்தை விற்று முன் செல்கிறவராக அந்த நேரத்தில் வந்து ரூத்துடைய ஜீவனில் வந்து நம்ம வந்து காண்கின்றோம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. தமிழ் எனக்கு தமிழ் வார்த்தைலாம் கொடுத்தாங்க, நான் மறந்துட்டேன். I don't know how to say in Tamil, but you are knocked down, but you are not knocked out. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, you are knocked down, but not knocked out. நீங்க அடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா எழும்பி பிரகாசிங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா! நீங்க அடிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் நொறுக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய ஜீவனில் சில காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், ஆனாலும் கூட உங்களுடைய மீட்பர் ஜீவிக்கிறது நிமித்தமாக நீங்கள் திரும்பியும் எழும்பி பிரகாசிக்க கூடும். ஹல்லேலூயா!
சீக்கிரமாக ரெண்டாவது காரியத்துக்குள்ளாக நான் போக வாஞ்சிக்கின்றேன். ஆன் பர்பஸ் ஃபார் பர்பஸ். சரிங்களா? ஓகே, வசனம். So Ruth, I mean, fast forward, please understand it's not expository teaching. It's more of a conceptual teaching. Listen to this carefully. Ruth chapter 2, Ruth 2வது அதிகாரத்தில் போன வாரம் அஞ்சலிகிட்ட இருந்து கேட்டோம், நல்ல மாமியாரை பற்றி மருமகளை பற்றிலாம் கேட்டோம். பாஸ்டரை மெசக்கர் பண்ணாங்க, அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் ரூத் 2வது அதிகாரத்தில் வந்து நம்ம என்ன வாசிக்கின்றோம் என்று சொன்னால், ரூத் வந்து அவங்க வந்து நான் அமைதியாக இருக்க போகிறதல்ல, நாம் போய் வயலில் போய் கதிர்களை வந்து பொறுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? 2வது அதிகாரத்தில் வந்து அவங்க போவாஸுடைய இடத்துல போய் அந்த கதிர்களை வந்து பொறுக்கிறதுக்காக போகிறாங்க. போகின்ற நேரத்தில் போவாஸ் வந்து ரூத்தை பார்த்து சொல்கிறாரு, நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், என்னுடைய நிலத்தில் இரு. என்னுடைய நிலத்தில் இருந்து நீ முழு நாளும் வந்து கதிர்களை வந்து நீ வந்து பொறுக்கி கொண்டு இரு. சரியா? என்னுடைய வேலைக்காரர்கள் இடத்துல சொல்லியிருக்கிறேன், உன்னை வந்து எந்த விதத்துலையும் ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு வந்து ரூத் வந்து அவங்க வந்து முக குப்புற விழுந்து போவாஸ் இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரூத் 2வது அதிகாரம் 10வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது அவள் தரையிலே முகக்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க. ஸோ இதோட ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நேரம் வரைக்கும் 2வது அதிகாரம் வரைக்கும் இவங்க ஒரு அந்நிய தேசத்தின் ஸ்திரீயை போல தான் நடந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஒரு யூத தேசத்துல இருந்தும் ஒரு மோகாபை போல காணப்பட்டிருக்கலாம். வாசிங்க தொடர்ந்து. நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது? எதனாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது? என்னுடைய ஜீவன்ல ஏன் இந்த தயவு என்று சொல்லி ஒரு ஆச்சரியத்தோட ஒரு கேள்வியாக ரூத் வந்து போவாஸ் இடத்துல வந்து வைக்கிறாங்க. The question, இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஜீவன்ல இந்த சபையை முடிச்சிட்டு இந்த ஆராதனை முடிச்சிட்டு போகின்ற நேரத்தில் நீங்க எல்லாரும் வந்து உங்களுடைய ஜீவன்ல ஒரு கேள்வியோடு போக வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கின்றேன். உங்களுடைய ஜீவன்ல தேவன் தயவு காட்டியிருக்கிறாரா இல்லையா? நீங்களும் நானும் வந்து பல விதத்தில் பல முறை வந்து அழிஞ்சு போயிருப்போம். ஹல்லேலூயா. அநேகர் உங்களுடைய ஜீவன் எப்படி இருக்கு உங்களுக்காக நான் பேச முடியாது. எனக்காக நான் சொல்கின்ற நேரத்தில் என்னுடைய ஜீவன்ல வந்து நான் 18 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டது. என்னுடைய தகப்பனார் வந்து விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தவர். தேவன் ஏன் என் மேல இவ்வளவு தயவு காட்டினார் என்று சொல்லி நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னை அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து என்னை வெளியில எடுத்து என்னை ரட்சித்து என்னை வந்து எனக்கு அழைப்பை கொடுத்து என்னை ஊழியத்துல வழி நடத்தி இவ்வளவு தூரம் வழி நடத்துகிறதுக்கு இந்த தயவு காட்டுகிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நான் தேவ பிரசன்னத்துல போகின்ற நேரத்தில் நான் இது ஒரு கேள்வியாக தேவன் முன்பாக வைத்து இந்த கேள்வியோடைய பதிலை பெற்றுக்கொண்டு என்னுடைய ஜீவனை நான் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜீவன்ல என்னை காட்டிலும் நீங்கள் பல விதத்தில் தயவை பெற்றிருக்கலாம். ஹல்லேலூயா. பல விதத்தில் பல காரியத்தின் நிமித்தமாக பல தவறுகளின் நிமித்தமாக மற்றவர்களுடைய தவறாக இருக்கலாம், உங்களுடைய தவறாக இருக்கலாம், மற்ற காரியங்களாக இருக்கலாம். உங்களுடைய ஜீவன் அழிந்து போயிருக்கக்கூடும், ஒன்றுமில்லாமல் ஆயிருக்கக்கூடும். திருமணத்துல பலவிதமான காரியங்கள் நடந்திருக்கக்கூடும். பிள்ளைகளுடைய ஜீவன்ல பலவிதமான காரியங்கள் நடந்திருக்கக்கூடும். கையிற்கு உங்களுடைய வேலையில வந்து உங்களுடைய தொழில ஊழியத்துல பல காரியங்கள் நடந்திருக்கக்கூடும். ஆனாலும் தேவனுடைய தயவின் நிமித்தமாக இன்னைக்கு மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கோவிட் நாட்கள் எல்லாரும் சந்திச்சுட்டு வந்தோம், அப்படிதானே? இன்னைக்கு நாம் இந்த இடத்துல ஜீவனோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணத்தோடு தேவன் உங்கள் மேல தயவாக இறங்கியிருக்கின்றார். ரூத் அந்த கேள்வியை கேட்டதின் போல உங்களுடைய ஜீவன்லையும் why this favor என்று சொல்கின்ற கேள்வி எல்லா நேரத்திலையும் எழும்ப வேண்டும். அவங்க வந்து இந்த கேள்வியை கேட்கிறாங்க, போவாஸ் அதுக்கு பதில் சொல்றார். அந்த பதிலுக்கு வந்து நம்ம கடைசியாக வருவோம். ஆனாலும்
why this favor என்று சொல்லி கேட்டதுக்கு பிறகும் கூட 14வது வசனத்தை வாசிக்கலாமா? பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோற்றுக்கொள் என்றான். அப்படி அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். ஹல்லேலூயா. இதை குறித்து நான் போன வாரம் பேசும்போது நான் பேசியிருக்கிறேன். ஆனால் என்ன நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல போவாஸ் வந்து சொல்றாரு, நீ வந்து வேற எங்கேயும் போக வேண்டாம், என்னுடைய நிலத்திலேயே அந்த கதிர்களை நீ வந்து பொறுக்கிக் கொள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதே பார்த்தே வந்து ஏன் இந்த தயவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு பிறகு போவாஸ் வந்து திருப்பியுமாக நீ வந்து என்ன பண்ண, ஸ்பெஷல் லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்றாரு. சரிங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, திஸ் இஸ் நாட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். சரிங்களா? இது ஏதோ ஒரு நோ நோ நோ, திஸ் இஸ் நாட் தட், வி வில் கம் டு தட். சரிங்களா? ஸோ அவர் வந்து ரூத்தை வந்து லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் லஞ்ச் அவங்களுடைய ஒர்க்கர்ஸோட. ஸோ ரூத்தோடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபேவர் அப்பான் ஃபேவர். ஒரு தயவு அங்கேருந்து இன்னொரு ரூத் வந்து ஆச்சரியத்தோடு இருக்கிறா. ஒரு நாளில் ரூத்தோடைய டெஸ்டினியே மாறிடுது. One day, this is one day in history in her life. One particular day her destiny is changing. ஒரு நாள்ல அவளுடைய டெஸ்டினி வந்து மாற்றப்படுகின்றது. So அவன் திருப்பியும், so what is happening is this is favor upon favor. தயவின் மேல் தயவு. 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 15, 16 ரெண்டும் சேர்த்து வாசிங்க பார்க்கலாம். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது, திருப்பியுமாக அவர் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழும்பும்போது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். இவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்து பொறுக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா வருது? let grain from the bundles fall purposely for her. நீங்க வந்து கஷ்டப்பட்டு பொறுக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? சோ போவாஸ் வந்து சொல்றாரு, நீங்க வந்து கஷ்டப்பட்டு கால்ல இருந்து பொறுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பொறுக்குனதுல பாதி வந்து கீழே கொட்டுங்க அப்படின்றாரு. உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நீங்க என்ன பொறுக்கி இருக்கீங்களோ அதுல வந்து ரூத்துக்காக வந்து நீங்க purposely அது கொட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. வேணாலும் உங்களால எதுவும் சொல்ல முடியல. பெரிய பாஸ் வந்து சொல்றாரு, நீங்க வந்து கஷ்டப்பட்டு வெயில்ல இருந்து காஞ்சி போய், சரிங்களா, நீங்க பொறுக்கி இருக்கிறீங்க, நீங்க பொறுக்கிறதுல இவளுக்காக வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். சரிங்களா? purposely for her. So what is happening is this is favor upon favor upon favor. நான் வந்து ஆக்சுவலி இதான் என்னுடைய டாபிக் இன்னைக்கு, favor upon favor upon favor. சரிங்களா? அவளுடைய ஜீவனில் வந்து favor upon, தயவின் மேல் தயவு, தயவின் மேல் தயவு. தேவன் வந்து இரக்கம் பாராட்டுறாரு. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆன் பர்பஸ், வேண்டும் என்று உங்களுடைய பேக்ல இருந்து அவளுக்காக கொஞ்சம் கதிர்களை வந்து நீங்க கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதோடைய இமேஜரியை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அந்த நாட்கள்ல நான் போன வாரத்திலும் நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், அந்த நாட்கள்ல வந்து ஒரு ஏழை பெண் ஒரு நாளைக்கு வந்து 500 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் வந்து அந்த கதிர்களை வந்து பொறுக்க முடியும். ஆனா அந்த நாள் முடிகிற நேரத்தில் வந்து ரூத் எவ்வளவு தெரியுமா பொறுக்கிட்டு போனாங்க? எத்தனை பேருக்கு பிரசங்கம் நாம இருக்கு? சொல்லுங்க. 15 கேஜில இருந்து 25 கேஜி. அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருந்தேன். சரிங்களா? 15 கேஜில இருந்து 25 கேஜி வரைக்கும், ஆல்மோஸ்ட் 15 to 25 கேஜி. 25 கேஜி ஒரு ரூத் வந்து தூக்கி நடக்கிறாங்கன்னா ப்ளீஸ் நினைச்சுக்கொள்ளுங்க, ரூத் ஐயோ பாவம் கிடையாது, இண்டஸ்ட்ரியஸ் லேடி. சரிங்களா? ரூத் ஏனோ தானோ என்று சொல்லி கிடையாது. ரூத் ரொம்ப அப்படியே பலவீனமா என்று சொல்ல, 25 கேஜி தூக்க முடியும் அப்படின்னு. எத்தனை பேர் 25 கேஜி? இட்ஸ் பிக் வெயிட். சரிங்களா? இன்னைக்கு அந்த ரைஸ் பேக்லாம் எவ்வளவு கேஜிங்க வருது அந்த வீட்டில் நீங்க வாங்குறீங்களா? சின்னது இப்போ 26 தான். ஓகே ஓகே. இப்போ 26, 20 கேஜி, 25 கேஜி. அது வந்து ஒரு லேடி தனியா வந்து தூக்கிட்டு வந்து மாமியார் வீட்டுக்கு மாமியார் கிட்ட போறாங்க அப்படின்னு சொன்னா, she is a strong lady. Ruth was not just a nobody. Ruth அப்படியே ஐயோ பாவம் பார்க்காதீங்க. She was a fighter. She was a warrior. She was not ஏனோ தானோ.
அவங்க ஏனோதானோ என்று சொல்லி பலவீனம் இழந்திருக்கிறாங்க, ஜீவன்ல இழந்திருக்கிறாங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, அடி வாங்கி இருக்கிறாங்க. ஆனா எழும்பி பிரகாசிக்கிறவங்க, ஹல்லேலூயா. உங்களுடைய ஜீவன்ல அடி வாங்கி இருக்கலாம், தோல்வியோட காணப்படலாம், ஆனாலும் கூட தேவன் கிருபை தயவு பாராட்டுகின்ற நேரத்தில் மேக்சிமம் 1 kg பொறுக்கி இருக்கணும். ஆனா அவங்க மேல விழுந்த தயவு 15 to 25 kg பொறுக்கிட்டு போறாங்க. வசனம் சொல்லுது ஆன் பர்பஸ், வேண்டும் என்று சொல்லி போவாஸ் எல்லாத்தையும் அவங்க வேலைக்காரங்க கிட்ட இவளுக்காக விட சொல்றாங்க. Please understand, on purpose for purpose. Can we bring that slide? On purpose for purpose. Please understand. கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய லைஃப்லயும் தேவன் on purpose தயவு பாராட்டி இருக்கிறாரு. தேவன் உங்களுக்கு சில காரியத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு நீங்களும் நானும் பாத்திரமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட that is just not on purpose, but that is for purpose. ஒரு நோக்கத்திற்காக, ஒரு காரணத்தோடு தேவன் உங்களுடைய ஜீவன்ல தயவை பாராட்டி இருக்கின்றார். ரூத்தோடைய ஜீவன்ல ஏதோ ரூத் அன்னைக்கு சாப்பிடணும், மாமியாரோட சந்தோஷமாக இருக்கணும், இவங்க ஏழ்மையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரம் நோக்கம் இல்லை. ரூத்துக்காக என்ன ஒரு நோக்கம் இருந்தது என்று சொன்னால், தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு ரூத் ஒரு லினேஜ்ல ஒரு ஸ்திரீயாக மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு நோக்கம் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு, முதலாவது வருகைக்கு ரூத் ஒரு காரணமாக தன்னை அலைட் பண்ணி கொள்ளணும் என்று சொல்லிட்டு ஒரு நோக்கம் காணப்பட்டது. அந்த நோக்கத்திற்காக வேண்டும் என்று சொல்லி தேவன் ரூத் எதிர்பார்த்ததை காட்டிலும் தேவன் தேவைகளை சந்திச்சு கொண்டிருந்தாரு. உங்களுடைய ஜீவன்ல இனி தேவன் வீடு கொடுக்கலாம், கார் கொடுக்கலாம், திருமணம் கொடுக்கலாம், பிள்ளைகள் கொடுக்கலாம், திறந்த வாசல் கொடுக்கலாம். ஏதோ நீங்களும் நானும் அதை வச்சு பிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டால. நீங்களும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி. நீங்க செழிப்பாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அல்ல. நீங்க கண்டிப்பாக சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் செழிப்பாக இருக்கணும். ஆனா நீங்க செழிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பு கொடுக்கல. I'm sorry, செழிப்பாக இருக்கணும் என்று சொல்லி மாத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பை கொடுக்கல. ஒரு பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ரூத் இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகைக்காக தேவன் ஆன் பர்பஸ் அவருடைய ஜீவன்ல சந்திச்சு கொண்டிருந்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்காக தேவன் உங்கள் மேல தயவை பாராட்டி கொண்டிருக்கிறாரு. அந்த 2வது வருகைக்காக நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற தயவு அது எது நிமித்தமாக இருக்கலாம். 2வது வருகையில தேவன் அவருடைய மனவாட்டியை எடுத்துக்கொள்ளும்படியாக வருகின்றார். இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்காத பட்சத்தில் அவருடைய வருகை தாமதிக்கப்படும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் உங்கள் மேல தயவு பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால், நீங்க யாரா இருந்தாலும், நீங்க you can be a corporate worker, you can be in the ministry, please understand there is no divide, but we are called to call for the second coming of the Lord. Hallelujah. தேவனுடைய வருகைக்காக தேவன் உங்கள் மேல தயவை பாராட்டி இருக்கிறார். ஆனாலும் கூட தயவுசெய்து என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அநேகர் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுங்களா? We have taken the provision, but we have missed the purpose. நாம் தேவன் கொடுத்திருக்கிற காரியங்கள், தேவன் நம்மளுடைய தேவைகளை சந்திச்சிருக்கிறது, அதெல்லாம் நம்ம பாராட்டி எடுத்துக்கொள்றோம், தேவனுக்கு நன்றி சொல்றோம். ஆனாலும் கூட எந்த நோக்கத்திற்காக கொடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை மிஸ் பண்ணிடுறோம். We are taking the provision, we are missing the very purpose. When we pick the bundles of provision, but when we miss the purpose, we lose the plot church. தேவன் கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொண்டு தேவன் வைத்திருக்கின்ற அந்த நோக்கத்துக்காக நாம் எழும்பாத பட்சத்தில் you're missing the game. So சில காரியங்கள் ஆண்டவரால தான் ஸ்ட்ராட்டஜிக்கா சில காரியங்கள் செய்ய முடியும். So ரூத்தை போவாஸோடைய ஃபீல்ட்ல ஆண்டவர் தான் கொண்டு போனாரு. ரூத் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகல. ரூத்துக்கு தெரியாதவங்க போவாஸோடைய ஃபீல்டுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் மற்ற அற்புதம். இது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம கேட்கறது செமிஃபைனல் போல, சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட செமிஃபைனல் போல அடுத்த வாரம் ஃபைனல் கேட்போம். சொல்ல புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது தானாக நடக்கல. தேவன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. உங்களுடைய ஜீவன்ல சில காரியங்கள் தேவன் சந்திச்சுட்டு இருக்கிறாரு.
சில அற்புதங்கள் தேவன் செஞ்சிட்டு இருக்கிறாரு. சில வாசல்களை தேவன் திறந்து கொண்டிருக்கின்றாரு. நீங்கள் எதிர்பார்க்கதை காட்டிலும் உங்களுக்காக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆனாலும் கூட that is on purpose, for purpose, ஒரு நோக்கத்திற்காக. அந்த நோக்கத்தை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. I am so sorry many Christians miss that. அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் எனக்கு செழிப்பை கொடுத்தார், எனக்கு வீடை கொடுத்தாரு, வாங்கினதை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்காக மாத்திரம் கொடுக்கல, தேவனுடைய நோக்கம் இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கு சபை விட்டு போகும்போது நீங்க ஒரு கேள்வியோடு போகணும். ஆண்டவரே, why this favor? ஏன் இந்த தயவு? உங்களுடைய ஜீவனையும் என்னுடைய ஜீவனையும் நம்ம அதுக்காக நம்ம அலைன் பண்ணிக்கொள்ளணும். உங்களுடைய ஜீவன், please understand, it will create a dent, destruction in the enemy's kingdom. பிசாசானுடைய ராஜ்யத்தில் ஒரு தாக்கத்தை உங்களுடைய ஜீவன் உண்டு பண்ணக்கூடும். நீங்க கார்ப்பரேட் வேர்ல்ட்ல இருக்கலாம், நீங்க எஜுகேஷனல் ஃபீல்ட்ல இருக்கலாம், நீங்கள் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கலாம், நீங்க மினிஸ்ட்ரி ஃபீல்ட்ல, ஆனா தேவனுடைய ஒரு பர்பஸ்ட் சோல்ஜராக நீங்க அந்த இடத்துல காணப்படுகிறீங்க. ஏனோ தானோ என்று சொல்லி உங்களுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏதோ என்னுடைய ஜீவனுடைய தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் என்னுடைய தேவைகளை சந்திச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மாத்திரம் எண்ணிக்கொள்ளாதீங்க. உங்களுடைய தேவைகளை சந்திச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை வச்சு தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. தேவன் உங்களுக்கு சில தாளந்துகள், சில கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதை வச்சு சில நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறாரு. அந்த நோக்கத்துக்காக உங்களுடைய ஜீவன், உங்களுடைய ஒரு காரியமும் திருப்பப்படட்டும். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ இந்த இடத்துல ரூத் she's raising this question with acclamation. Why this favor? ஏன் இந்த தயவு என்று சொல்லி ஒரு ஆச்சரியத்தோட அவர்கள் கேட்கிறாங்க. ஏன் இந்த தயவு? அதுக்கு போவாஸ் பதில் சொல்றாரு. ஏன் நீ தயவு பெற்றிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போவாஸ் பதில் சொல்றாரு. நீங்க சில பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம். போவாஸ் கிறிஸ்துவுக்கு மாதிரியாகவும் ரூத் சபைக்கு மாதிரியாகவும் இருக்கிறார் என்று சொல்லி. சோ இந்த இடத்துல போவாஸ் இந்த ஸ்திரீயின் மேல, ஒரு மொபைல் ஸ்திரீயின் மேல ஏன் இந்த தயவை காட்டுகிறார் என்று சொல்லி அதுக்கு பதில் சொல்றார். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ், இஸ்ரவேலுடைய தேவனாகிய அவருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி ரூத்தை தன்னுடைய வாயினாலே ஆசீர்வதிக்கின்றார். சோ ரூத் கேட்கறாங்க, ஏன் இந்த தயவு என்று சொல்லி கேட்கின்ற நேரத்தில் அதுக்கு போவாஸ் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உன்னை பார்த்துட்டு உன் மேல தயவு கொடுக்கல. So please understand, it is not love at first sight. நான் உன்னை பார்த்து உன் மேல தயவு காட்டல, ஆனாலும் கூட எனக்கு ரிப்போர்ட் வந்தது. It was fully reported to me. நான் கேட்டேன், நான் கேள்விப்பட்டேன். நீ எந்த மாதிரி ஒரு ஸ்திரீ என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நீ உன்னுடைய மாமியார் மேல எவ்வளவு இரக்கமாக இருந்திருக்கிறாய் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உன்னுடைய கணவனுடைய மரணத்துக்கு பிறகு நீ உன்னுடைய தகப்பன் தாயோடைய வீட்டை விற்று, உன்னுடைய இடத்தை விற்று, நீ பிறந்த இடத்தை விற்று, நீ உன்னுடைய தேவனுக்காக நீ முன் செல்கிறதை நான் கேள்விப்பட்டேன். நீ எப்படி உன்னுடைய ஜீவனை உன்னுடைய மாமியாருக்கு நீ அர்ப்பணித்து இருக்கிறாய் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா. நான் ஏதோ உன்னை பார்த்து, நீ பார்த்து பிடித்தது நிமித்தமாக உன் மேல நான் தயவாக இறங்கல, ஆனாலும் கூட உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய கமிட்மெண்ட், உன்னுடைய தீர்மானங்களை நான் கேள்விப்பட்டேன். நல்லா சொல்றதை கேளுங்க வாலிப ஸ்திரீகளே. ஒரு நோபல் மேன், ஒரு குணமுள்ள மனிதன் ஒரு ஸ்திரீ இடத்துல இருந்து மற்ற காரியங்களை பார்க்க மாட்டான். ஒரு நோபல் மேன் மற்ற காரியங்கள் ஓகே, அது இருக்கோ இல்லையோ அது முக்கியமாக அல்ல. ஒரு நோபல் மேன் ஒரு ஸ்திரீ இடத்துல இருந்து ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஒரு கமிட்மெண்ட், ஒரு கேரக்டர், ஒரு குணத்தை எதிர்பார்க்கின்றான்.
ஓ நம்ம நினைக்கலாம், ஓ இது இப்படி இருந்தா அப்படி இருந்தா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். அதே போல ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், men, God expects us to be a noble men. மற்ற காரியத்தினாலே நம்ம வந்து இழுக்கப்படக்கூடாது. தேவன் வைத்திருக்கிற குணத்தின் நிமித்தமாக நம் ஒருவருத்தரும் தேவனுடைய காரியத்திற்காக நம்ம வந்து அழைத்து எடுத்து பயன்படுத்துறதுக்காக அனுமதிக்கப்பட வேண்டும். Hallelujah. So please understand, see, I don't talk much in the church about, dressing and all that. You know why? Because as men, as women, we need to be beyond that. நாம் வந்து மனிதர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக வந்து ஒரு நோபல் கேரக்டர்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கண்கள் வேற இடத்துல இருக்கணும். சரிங்களா? சிலர் வந்து சொல்லலாம், ஓ இப்படி நம்ம போடலாம் போடக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஓகே போடாம இருக்கிறது போடுறது தப்பு. ஆனா நம்மளுடைய கண்ணு ஏன் போகுது? நம்மளுடைய கண்ணையும் சரிப்படுத்திக் கொள்ளணும், கண்ணையும் சரிப்படுத்திக் கொள்ளணும், மற்றவங்க சரிப்படுத்திக் கொள்ளணும். நம்ம வந்து we need to be, women needs to be modest. எப்பவுமே நம்மளுடைய சகோதரிகள் இடத்துல சொல்ற காரியம் என்னன்னு சொல்ல, மாடஸ்டாக இருங்க, கண்டிப்பாக மாடஸ்டாக இருங்க. அதே போல சகோதரர்களாக இருக்கிறவர்கள் நம்மளுடைய கண்களோட ஒரு உடன்படிக்கையோடு இருப்போம். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்களோட உடன்படிக்கை பண்ணி கொண்டு இருப்போம் என்று சொல்லுங்க. சொல்ல மாட்டேன்றீங்களே, சரிங்களா? So please understand. So இந்த இடத்துல போவாஸ் வந்து சொல்றாரு, நான் கேள்விப்பட்ட உன்னை பத்தி, உன்னுடைய உடன்படிக்கை குறித்து, உன்னுடைய கமிட்மெண்ட்டை குறித்து நான் வந்து கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? நீ போகும் இடமெல்லாம் நான் போவேன், நீ தங்கும் இடமெல்லாம் நான் தங்குவேன். உன்னுடைய தேவன் என் தேவன், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். நீ எங்க மறிக்கிறாயோ நாங்க மறித்து போவேன். மரணத்தை தவிர வேற எதுவுமே உன்னையும் என்னையும் பிரிக்க கூடாதே. மாமியாரே, கணவன் இடத்துல இந்த உடன்படிக்கை செய்யல, மாமியார் இடத்துல உடன்படிக்கை செய்யறாங்க. சோ போவாஸ் சொல்றாரு, நீ உன் மாமியார் கிட்ட இந்த மாதிரி உடன்படிக்கை பட்டதை நான் கேள்விப்பட்டேன். சோ நான் இப்படி கேள்விப்பட்டதன் பிரகாரமாக, ஓ இந்த woman will be a woman of character என்று சொல்லி தீர்மானிச்சேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. So what was the reason for the favor? The commitment and the decision. போன வாரத்தில் அஞ்சலி பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, இந்த சர்ச்சில் எக்ஸிட் டோர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டீங்க என்று சொல்லிட்டு தெரியல. அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? அவர் என்ன தெரியுமா சொல்ல வாஞ்சித்தாங்க, இந்த சர்ச்சில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறோம். கமிட்மெண்ட். கணவன் மனைவியா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, ஓடவே முடியாதுன்னு சொல்லுங்க, விட்டு ஓடவே முடியாதுன்னு சொல்லுங்க. இட் இஸ் அ கமிட்மெண்ட். என்னங்க பிரதர், ஒன்று வார்த்தை தான் சொல்ல சொன்னேன், சரிங்க? அவங்க பாட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? சரி, நல்ல கவனமாக கேளுங்க. ஸோ இது வந்து கமிட்மெண்ட். ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு தான் சர்ச்சில் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கின்ற நேரத்தில் தேவன் அந்த சபையை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். அதுதான் அவங்க சொல்ல வாஞ்சித்தாங்க. So ரூத் இடத்துல பார்த்த காரியம் என்ன என்று சொன்ன, ஏன் இந்த தயவு? Why was the favor looming around all over her? You know why? She was a woman of character, woman of great commitment. பயங்கரமான ஒரு மாமியார் விட்டா கூட அவங்க விடுறதுக்கு தயார் இல்லை. மாமியார் போடின்னு சொன்னா கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கமிட்மெண்ட். ஸோ நம்மளுடைய ஜீவன்ல, can we move on to the last slide please? நம்மளுடைய ஜீவன்ல சபையே, உங்களுடைய ஜீவன்லையும் பல நேரத்தில் சில ஜீவனுடைய சில காரணத்து நிமித்தமாக உங்களுடைய ஜீவனில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பரவாயில்லன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க திருப்பி பார்த்து சொல்லுங்க, எலும்புங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலோடு நம்ம வந்து எலும்பு ஒன்றா போடுங்களேன் செல்வா, சரிங்களா? மனம் திரும்புதலோட நம்ம வந்து உடைக்கப்பட்டிருக்கலாம், அடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் திரும்பி எலும்புவேன். அங்கேயே உட்காந்துட்டு இருக்க மாட்டோம், சரிங்களா? ரெண்டாவது காரியம், தேவன் உங்களுடைய ஜீவனில் ஆன் பர்பஸ் தெய்வ கிருபை பாராட்டி இருக்கின்றார். பாராட்டி தான் இருக்கிறார். கிருபை பாராட்டி இருக்கின்றார், தயவு வெளிப்படுத்தி இருக்கிறார், வாசல்களை தெரிஞ்சிருக்கிறார். அது வந்து ஏதோ உங்களுக்காக எனக்காக மாத்திரம் அல்ல, ஆன் பர்பஸ், ஃபார் பர்பஸ், ஒரு நோக்கத்தோட இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கணும். உங்களுக்கு அதில் வந்து ஒரு பயன் இருக்கு. யூ ஹேவ் அ ஒர்க் இன் தட். அந்த காரியத்தை
நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். மூன்றாவது காரியம், கமிட்மெண்ட். வாட் எவர் இட் டேக்ஸ். ஜீவனே போனால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு கமிட்டட் லைஃப்ல நம்ம காணப்படுவோம். ஏனோ தானோ என்று சொல்லி அல்ல, ஏனோ தானோ என்று சொல்லி அல்ல. ஐம் சாரி டு சே, நீங்க நினைக்கலாம் ஓ சென்னையில் இதெல்லாம் நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில் ராயல வந்து தெரிஞ்சிருக்கலாம், நம்ம ஈவன் கேம்ப் ரோட்ல இருக்கின்ற நாட்கள்லேயே வந்து சில ஸ்டூடெண்ட் க்ரௌட், மற்ற இடத்துல இருந்து வர ஸ்டூடெண்ட் க்ரௌட் வந்து பாய் அண்ட் கேர்ள், பையனும் பொண்ணும் வந்து ஒன்றா இருப்பாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க, திருமணம் ஆகாமல். சரிங்களா? ஆனால் அவங்க வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உன் வழி தனி வழி, என் வழி தனி வழின்னு போயிடுவாங்க. ஒரு கமிட்மெண்ட் கிடையாது. அந்த மாதிரி உங்களையும் என்னையும் தேவன் வந்து அழைக்கல. தேவன் ஒரு கமிட்மெண்ட்டோட உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஜீவனுக்காக தேவன் உங்களையும் என்னையும் சபையும் தேவன் வந்து அழைக்கல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நம்மளுடைய ஜீவன்ல தேவன் எந்த உறவு கொடுத்திருக்கிறாரோ அந்த உறவுல ஒரு பரிசுத்தம், ஒரு சுத்தம், ஒரு உண்மை எல்லா நேரத்திலையும் காணப்படணும். ஒரு கமிட்மெண்ட் காணப்படணும். தேவனுடைய நோக்கத்துக்காக நம்ம காத்திருக்கணும். நீங்க நான் திருப்பி நான் இந்த காரியத்தை சொல்றேன். சபையை விட்டு போகும்போது எங்கெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்களோ, நீங்க வந்து பெரிய லெட்டர்ல எழுதி கொடுங்க, why this favor, ஏன் இந்த தயவு. தேவ பிரசன்னத்தில் இருக்கும் போது போய் கேளுங்க, தேவனை ஏன் இந்த தயவு என்று சொல்லிட்டு அதுக்காக பதில் கொடுத்து ஜீவிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜீவன்ல காயங்கள் இருந்தாலும் கூட நீங்க எழும்பணும். ஏன் என்று சொன்னால் உங்களுடைய மீட்பர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை கைவிடல. நம்ம எல்லோரும் எழும்பி நிற்கலாமா? எல்லோரும் தேவனை தேவனுடைய கரத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து நாம் தேவனை ஆராதிக்கலாமா? Can we all worship us? Please come. நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் தேவனை ஆராதிக்கலாம். நம்மளுடைய ஜீவனை முழுமையாக அர்ப்பணித்து இந்த நேரத்திலையும் நாம் தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய பிரசன்னத்தில் தன்னை விற்று கொடுத்து, எந்த விதமான காயங்கள் இருந்தாலும் கூட பரவாயில்ல சபையே, தேவன் அதுல இருந்து சுகத்தை கொடுப்பாரு. தேவன் அந்த இழப்புல இருந்து நீங்க என்னத்தை இழந்திருக்கிறீர்களோ அதுக்கு பல மடங்கு தேவனால திருப்பி கொடுக்கக்கூடும். உங்களுடைய மீட்பர் ஜீவிக்கின்றார். ஹல்லேலூயா. ஆனாலும் நீங்கள் எழும்புங்க. தேவன் ஒரு நோக்கத்தோடு திரும்பி 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 உங்கள் மேல் தயவை பாராட்டி கொண்டிருக்கின்றார். அந்த நோக்கத்துக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜீவன் நம்ம வேதத்தில் வாசிக்கிறதின் பிரகாரமாக as a living sacrifice, ஜீவ பலியாக தேவனுக்காக எழும்புவோம். ஆராதிக்கலாமா? நம்ம எல்லோரும் தன்னுடைய ஜீவனை கொஞ்சம் விற்று கொடுத்து நம் தேவனை ஆராதிப்போமா? Shall we all worship the Lord? உம் சித்தம் என்னில் நிறைவேற சத்தம் கேட்டு நான் ஜீவிப்பேன். சத்தியத்தில் நான் நிலைத்திட நித்தம் என்னை நடத்திடுமே. சித்தம் என்னில் நிறைவேற நம்மளை அர்ப்பணித்து ஆராதிக்கலாமா? சத்தம் கேட்டு நான் ஜீவிப்பேன். சத்தியத்தில் நான் நிலைத்திட நித்தம் என்னை நடத்திடுமே. இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன். முற்றுமாய் என்னை அர்ப்பணிப்போமா? இயேசுவே என்னை தன்னை விற்று கொடுத்து அர்ப்பணிக்கின்றேன். முற்றுமாய் என்னை அர்ப்பணிக்கின்றேன். என் திட்டம் சிறியதே, உம் நோக்கம் பெரியதே. என் திட்டம் சிறியதே, உம் நோக்கம் பெரியதே. உம் சித்தப்படியே என்னை நடத்திடுமே. உம் சித்தப்படியே என்னை நடத்திடுமே. இயேசுவே
அர்ப்பணிக்கின்றேன் முற்றுமாய் என்னை அர்ப்பணிக்கின்றேன் இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன் முற்றுமாய் என்னை அர்ப்பணிக்கின்றேன். இசை வாசிக்கப்படுகின்ற நேரத்தில் தேவனிடத்தில் சொல்வோம், அப்பா நான் எழும்புவேன் என்று சொல்லி. சிலருடைய ஜீவன்ல சில சிந்தனைகள்ல சில போராட்டங்கள் காணப்படலாம். நம்முடைய ஒரு சிந்தனைகளையும் இயேசுக்கு முன்பாக வந்து நிற்க வைத்து வசனத்தில் நாம் வாசிக்கிறதின் பிரகாரமாக let every thoughts be taken into captivity of Jesus Christ. நம்முடைய ஒரு சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா? தேவனிடத்தில் சொல்லுங்க, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் உடைக்கப்பட்டவனாக இருந்தாலும் நான் எழும்புவேன் என்று சொல்லுங்க, உமக்காக நான் பிரகாசிப்பேன் என்று சொல்லுங்க, நீர் வைத்திருக்கின்ற நோக்கத்தை நான் புரிந்து கொண்டு உமக்காக எழும்புவேன் என்று சொல்லுங்க. நன்றி இயேசுவே. ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தீர்மானத்தோடு நான் ஜீவிக்க வேண்டும். அப்பா ஒருத்தருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க, உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. ஏனோ தானோ என்று சொல்கின்ற ஒரு ஜீவன் தேவையில்லை. கண்ணீர்களை நீங்கள் துடைத்தரலும் அப்பா. ஒரு புதிய ஆரம்பங்களை உடைய அப்பா பிள்ளைகளுடைய ஜீவன்ல கட்டளையிடுங்க. உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லோரும் சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் அவருடைய வழி நடத்துதல் அவருடைய தயவு நம்ம இவரோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐ அம் சாரி, எனி பர்த்டேஸ், எனி ஆனிவர்சரிஸ், பிறந்த நாள் ஆனிவர்சரி ஏதாவது இருக்குங்களா? காட் பிளஸ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. இயேசுவே